ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க படம் பார்த்தீங்கன்னா நெட்ரோ. அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. கார்த்தி சுப்புராஜ் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய கொண்டாட்டமா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி சூர்யா படம் வந்தது, அது மிகப்பெரிய ஒரு விமர்சனம் பார்த்தீங்கன்னாக்கா வச்சிருந்தாங்க. ஆனா இந்த படத்தை விமர்சனம் வைக்கவே முடியாது. மக்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாடி தீர்த்திட்டு இருக்காங்க. 10 வருஷமாவே சூர்யா அவர்களுக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகிற படங்கள் எதுவுமே வெற்றிகரமா ஓடுனதே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஓடுற ஒரு படமா தான் இருந்தது. அதுவும் கங்குவா படம் பார்த்தீங்கன்னாக்கா படுதோல்வி பார்த்தீங்கன்னாக்கா சந்திச்சது. அது எதுக்கு சந்திச்சதுன்னு மக்கள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இந்த படம் வந்து அப்படி யாருமே சொல்லவும் முடியாது. யாராலையும் பார்த்தோன்னா தவறாக சித்தரிக்கவே முடியாது. ஆனா அந்த அளவுக்கு படம் பார்த்தோன்னா செம்ம வேற லெவல்ல இருக்குங்க. ஓகே, இந்த படத்துல என்னென்னலாம் பிளஸ்ஸா இருக்கு, என்னென்னலாம் மைனஸா இருக்கு. ஸோ கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுமா? சூர்யா படங்கள் தியேட்டர் ரிலீஸ் ஆகிற படங்கள் எந்த படமும் வெற்றி படமா ஓடுறது கிடையாது. ஆனா இந்த படம் ஓடுமா ஓடாதா? ஸோ அதை பத்தி வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. ஏன்னாக்கா இன்னைக்கு லீவுன்றதுனாலவே மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே தியேட்டர் நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா படம் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு வெற்றிகரமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த படங்கள் ஓடிட்டு இருக்குங்க. சூர்யா படத்திலேயே மிகப்பெரிய பிளஸ்னாக்கா அவருடைய டான்ஸும் அவர் கொடுக்கக்கூடிய டைலாக்கும் தான் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்தது. ஆனா போன படத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான டைலாக் இருக்காங்க, அதிகமா கத்துறாங்க அப்படி விமர்சனம் வச்சதுனால இந்த படத்துக்கு தேவையான டைலாக் வச்சிருக்காங்க, தேவையான மியூசிக் பார்த்தா போட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு சவுண்டும் கிடையாது. ஸோ போன படத்துல என்னென்னலாம் மைனஸ் பண்ணாங்களோ இந்த படத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிளஸ்ஸா மாத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு. கேங்ஸ்டர் இருக்கு, லவ் இருக்கு, காமெடி இருக்கு. இந்த மூணுமே கலந்த ஒரு கலவையாக ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து வச்சிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பெருசு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் சீன் தாங்க. சூர்யாவுடைய ஃபைட் சீன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் கொடுத்துருக்காங்க. ஒரு சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா படங்களும் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே போல தான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னாக்கா நடிச்சு வச்சிருக்காரு. மற்ற படத்துல விட இந்த படத்துல மிகப்பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கெட்டப் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இருக்குன்னு, மற்றபடி ஒரே ஆங்கில தான் இருக்கு. மற்றபடி லவ் சீன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பெரிய லெவல் பார்த்தீங்கன்னா லவ் சீன் பார்த்தீங்கன்னாக்கா வைக்கல. லவ் சீன் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோனிக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கவே இல்லை. ஃபுல்லா ஹீரோனிக்கு எந்த அளவுக்கு லவ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படம் செம்ம வேற லெவலில் சூப்பரா இருக்கு. நிறைய தேட்டர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விமர்சனம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. நிறைய படம் நிறைய தேட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுறதுனால இந்த படமும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 550 தேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்திருக்காங்க. மற்ற ஊர் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 2 தேட்டர் தான் இருக்கும். 2 தேட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா நீ 2 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. 2 படத்துல ஒரு தேட்டர் தான் ஓட்ட முடியும். மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கு. தேட்டர் அனுபவி பாருங்க. நன்றி.